பார்க்குற இந்த திங்ஸ் எல்லாமே தான் நேத்து என் ஹஸ்பண்ட் வந்து இக்பால்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மசாலா பேக்கெட்ஸ்லாம் $1க்கும் ஆயில் வந்து $9க்கும் ஆஃபர் இருந்ததுனால 3 கேனா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே. அது என்ன ஸ்பெஷல்னு வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவ மறக்காம ஃபுல்லா பாருங்க. சரி இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மட்டனை வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் குக்கரில். அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி அது ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சிடலாம். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வந்து நம்ம ஊர் மாதிரியே ஒரு டைம் மாறும். ஒரு சில டைம் விசில் கம்மியாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம், ஒரு 1 1/2 தக்காளி, பெரிய தக்காளி, 1 1/2 தக்காளி, பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறம் புதினா கொத்தமல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு கிளாஸில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு சைடு ஊற வச்சுட்டேன். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனும் சேர்த்துக்கோங்க. ஆனியனும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். நீங்கள் போடுற மசாலா சில்லி பவுடரில் மட்டும் கலர் வராது. அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும். அது வதங்கினா அதுக்கு உங்கள் பிரியாணிக்கு இன்னுமே கலர் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் போதும். இப்போ அது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணாமல் இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு அதை வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே இப்போ நம்ம சில்லி பவுட்ரு ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், பிரியாணி மசாலா ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எதுக்கு இப்போயே போடுறேன்னா எண்ணெயிலேயே நல்லா மசாலா வதங்குச்சுன்னா நம்ம பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இது கூடவே போட்டு வதக்கிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் தெரியும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வதக்கணுன்னா நல்லா அதோட ஸ்மெல் வந்து நல்லா நமக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம போதும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்குங்க போதும். இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. மட்டன் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து தனியாக அந்த மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஒரு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இந்த உப்பு கல் உப்பு தான் நான் இப்போ இன்றைக்கி போடுறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூடவே வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து லெமன் ஆட் பண்ணல. என்கிட்ட லெமன் இல்லை. அதனால புளிப்புக்காக கர்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கர்ட் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் இதிலேருந்து எண்ணெய் நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வரணும். அது நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ இதுலேருந்து மசாலா வெளியில் வரது பார்க்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த தண்ணி இருந்துச்சுல்ல, குக்கரில் மட்டன் வேக வச்ச தண்ணி, அதில் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி எடுத்து நான் இப்போ இன்றைக்கி வந்து 3 கிளாஸ் அரிசிக்கு 5 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு மீதி இருக்கிறது சுடு தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நான் சுடு தண்ணி ஏற்கனவே இங்கே வச்சுருந்தேன். அந்த சுடு தண்ணியை ஆட் பண்ணுறேன். 5 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் இன்றைக்கி வந்து ஊற்றிருக்கேன் 3 கிளாஸ் அரிசிக்கு. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு சிலருக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். அரிசி போடுறதுனால நம்மளுக்கு உப்பு வந்து அதுக்கப்புறமேட்டு கம்மியாக இருக்காமல் இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரிசி வந்து மேலே தெரியும். தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு இப்போ தம்மில் வச்சிடலாம். தம்மில் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வச்சு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அரிசி எல்லாமே வந்து நீட்டாக மேலே உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேருந்து எடுத்து லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பாருங்க சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்னொரு சைடு மட்டன் கிரேவிக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி நான் இன்றைக்கி ஒரு 2 வெங்காயமும் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கின பிறகு இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு எதுக்கு போடுறேன்னா இப்போ இந்த மட்டனுக்கு தேவையானதும் உப்பு வந்து தேவை, அதனால இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா மசாலாலாம் போட்ட பிறகு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம இப்போ இன்றைக்கி ஆட் பண்ணுற மசாலா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சக்தி கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்தே வரும்போதே எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னுமே இருக்குது. ஒரு 3 kgs கிட்ட நான் இங்கே கொண்டு வந்திருந்தேன். ஸோ இன்னுமே இருக்குது. அவ்வளோதான். மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது கூட நல்லெண்ணெய் போட்டு குக்கர் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தப்பாக்கும் சித்திக்கும் 25th வெட்டிங் ஆனிவர்சரி. என்னோடய லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே அளவுக்கு என்னோடய சித்தப்பாவும் முக்கியம். இந்த வீடியோ வந்து நான் கண்டென்ட்காக நான் போடலை என்னோடய சேனலில். நான் போட்ட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவங்க கூட இருந்து அவங்களோட செலிப்ரேஷனில் நான் அவங்க கூட இருக்கணும். பட் என்னால் முடியல. இருந்தாலும் என்னோடய சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக என்னால் முடிஞ்சதை செய்யணுன்றதுக்காக தான் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்களோட விஷஸும் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது ஒரு என்னோடய சைட்லேருந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் உங்களோட விஷஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி ப்ரே பண்ணிக்கோங்க, ப்ளெஸ் பண்ணுங்கள். அவங்க இதேமாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அடுத்து அவங்களோட 60th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு. நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்ப்போம். பாய்.